கார்த்திகை தீபம் நல்லபடியாக முடிஞ்சுது. நம்ம இந்த தீபத்தைலாம் எடுத்து பத்திரப்படுத்தி மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு உபயோகப்படுத்துவோம். மண் விளக்குகளாக இருந்தால் கொஞ்சம் நெருப்பு மூட்டி அதில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம். இல்லைனா நல்லா துணியில் துடைச்சிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். மண் விளக்குகள் பழசையெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரு 5 விளக்கு எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க. பழசையெல்லாம் அப்படியே வச்சுருந்து திரும்ப பயன்படுத்தலாம். கோவிலுக்கு அப்படின்னு போகும்போது புது விளக்கு தான் வாங்கிட்டு போகணும். ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா பழைய விளக்குகளை திரும்ப பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறும் இல்லை. பித்தளை விளக்குகள் மேக்ஸிமம் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவோம். நான் வச்சுருக்க இந்த ஒரு பித்தளை விளக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க. இதில் ஒளி ஏற்றும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒரு மாதிரி ஸ்டார்ஸாக ஏற்படும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கடைகளில் பார்த்தா நீங்கள் இது வாங்கி பயன்படுத்தலாம். இதனோட ஒளிப்பதிவு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே போல் தீபத்துக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் நல்ல எண்ணெயாக வாங்கி நம்ம பயன்படுத்தணும். ஒரு மாதிரி கறி பிடிக்கிறது, கூடாக நெருப்பு பறக்கிறது, அந்த மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தாமல் சுத்தமான எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்துங்க. தொடர்ந்து வீட்டில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நல்லெண்ணெய் தீபம் ரொம்பவே சிறப்பு. நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றுங்க, முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இந்த விளக்கோட நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதை இப்படி நல்லா அசம்பிள் பண்ணி ஒன்று சேர்த்து தீபமாக பயன்படுத்தலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றுலா போகிற தலங்களில் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா இது போல் விளக்கு கிடைக்கும். வாங்கி பயன்படுத்துங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக ஒரு தீபம் ஏற்றுறது மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கும். நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பித்தளை விளக்குகளை நல்லா விளக்கி நல்ல தண்ணியில் கழுவி துணி போட்டு துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பவும் எடுத்து பயன்படுத்தும் போது புதுசு போலவே இருக்கும். ஒரு சில எண்ணெய்கள் பயன்படுத்தும் போது கறி பிடிச்சி விளக்குறதுக்கே முடியாமல் ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் நல்ல எண்ணெய்களாக வாங்கி தீபத்துக்கு பயன்படுத்துங்க. காலை மாலை இருவேளையும் வீடுகளில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள இருள் வெளியேறி வீடு முழுவதும் ஒளி நிரம்புவது போல் நம் வாழ்க்கையும் ஒளி வீசும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதனால் தினந்தோறும் இல்லங்களில் தீபம் ஏற்றுவதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. தீபத்தன்னைக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. நிறைய வீடுகளில் இப்போ வீட்டு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து அதை கடைபிடிங்க. இறைவனோட அருளை பெறுங்கள். நன்றி நண்பர்களே.